பசித்தோருக்கு உணவளிக்கும் இன்பம் பவுண்டேஷன் நிறுவனத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அருமை அண்ணன் விஜயகுமார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பரிமாறிக்கொள்வார். எல்லோரும் நல்லா இருக்கணும். நாட்டில் நல்ல மழை பெய்ய வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், நிர்வாகம் செயல்பட வேண்டும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு அருமையான நிகழ்வு, மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வை இன்னைக்கு மதுரை நாகமலை புதுக்கோட்டையில நம்ம ஐயா பாண்டியன் ஐயா தலைமையில இந்த சிறப்பான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்குமான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, பார்வையற்றோர்களுக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்குமான ஒரு சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்தி தனக்காக மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்துள்ளவர்களுக்காகவும் இந்த விஷயத்தை ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலும் இந்த சிறப்பான பணியை ஐயா எடுத்துக் கொண்டிருக்கிறார். பண்டிகை அப்படின்றாலே ஈதல், கொடுத்து உதவுதல், கொடுத்து கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஐயாவுடைய குடும்பத்தினர்கள் தொடர்ந்து செய்கிறாங்க. விஸ்வ கிறிஸ்ட் யோகா வாழ்வியல் கல்வி அறக்கட்டளை மற்றும் பசித்தோருக்கு உணவளிக்கும் இன்பம் பவுண்டேஷன் சார்பாக இந்த பணி நடைபெறுகின்றது. அதுபோக ஐயா நம்முடைய முருகன் ஐயா ரொம்ப அவருக்கெல்லாம் மனமார்ந்த நன்றிகள். அவருடைய தொடர்புலாம் ஏற்படுத்துவதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. சொன்ன மாதிரி அந்த ஃப்ரீக்குவன்சி ஒத்ததிலுள்ள மனிதர்கள் ஒன்று சேர்வார்கள். ஐயா இங்க உள்ள கிராம நிர்வாக அலுவலர் ஐயா பாண்டியன் ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஒரு அற்புதமான ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைத்தது. அதுபோல ஐயாவுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் நம்முடைய ஹவுஸ் ஓனர் அம்மா மனமார்ந்த நன்றிகள். நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா, இன்னும் ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. நேரம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் இயற்கை பாருங்க, எப்படி இப்படி ஒரு இடம் கொடுத்து அந்த ஒத்துழைப்பு ரொம்ப உங்களுடைய தன்மைக்கு எவ்வளவு அமையுதுங்க, மகிழ்ச்சி. எல்லாமே சிறப்பு, ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு சிறப்பு. ஐயா கூட சென்சிட்டிவா அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கொடுத்து அனுப்பிச்சிருவோம், அடுத்து ஒன்னொன்னா பார்ப்போம் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் சிறப்பா தேர்ந்தெடுத்து அவர் பண்ணக்கூடிய விதங்கள் நேர்த்தியா இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். நன்றி. உங்க எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள். அருமையா சிறப்பா நல்லா பொங்கல் வச்சு ஒரு பானை நிறைய நம்ம கிராமத்து பொங்கல், கரும்பு, வாழைப்பழங்கள், தேங்காவோட அனைவருக்குமாவும் கொண்டாடி மகிழ்ந்திருக்கோம். பொங்கலே பொங்கல், பொங்கலே பொங்கல், பொங்கலே பொங்கல். அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். வாழ்க பட்டு பெருகி வர, பட்டி பெருகி வர, பட்டி பெருகி வர, பால்பானை பொங்கி வர, பட்டி பெருகி வர, பால்பானை பொங்கி வர. அதை நீங்க எப்படி செய்வீங்க? போகட்டும் ஐயா, அது பட்டி பெரியவரை எப்படி செய்வீங்க? நீங்க பேசிக்கிட்டு கேள்விப்பட்டேன். நம்ம வச்சு கிராமத்துல நம்ம சாப்பிட்டு போட்டு அந்த இலையில தண்ணியை போட்டு சொல்லுவோம் பொங்கல் மாட்டு பொங்கல். நாங்க மாட்டு கூட்டத்துல கூட போயிட்டு நல்லா இருக்கணும் என்ன சொல்லுவோம் சொல்லுங்க. பட்டி பெருகி வர, பொங்கி வர. இதுதான் நம்ம கிராமத்து சாஸ்திரம். நாங்க குடும்பத்துல பூரா போய், அப்ப எங்க வீட்டுல ஒரு 3 மாடு இருந்தது. மாடு பூரா அப்படி இருக்கும். கட்ட மாட்டோம். இப்ப மாடு குறைய மாடு கட்டி போட ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அந்த மாடுகளுக்கெல்லாம் பொங்கல் வச்சுட்டு, அந்த பட்டிங்கிறது மாடு, அந்த மாடுதான் அந்த காலத்துல செல்வம். அதனாலதான் பட்டி பெருகி வர, பால்பானை பொங்கி வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோயும் பெரியும் பெருமளவு போங்க. நம்முடைய தமிழர்கள் வார்த்தைகளை எப்படி பகிர்வுபடுத்திருக்காங்க பாருங்க. ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கிறாங்க. இன்றைய இனிமையான பொங்கல் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி.